இன்றைய வேதவசனம் லூக்கா 23:46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. கர்த்தர் சிலுவையில் கூறிய 7வது கடைசி வார்த்தையில் மீண்டும் மகன் என்கிற உறவில் பிதாவுடன் தொடர்பு கொண்டதை காண்கிறோம். நமது பிரதிநிதியாக நமது பாவங்களால் சூழப்பட்டு தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டதால் என் தேவனே என்று 4வது வார்த்தையின் போது கூறிய அவர் மீண்டும் பிதாவுடன் இணைந்தார். தமது ஆவியை பிதாவின் கையில் ஒப்படைத்து உயிர் விட்டார். இன்று இயேசு இறந்துவிட்டு உயிர்த்தெழுந்தார் என்று அநேகர் ஈஸ்டரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாங்கள் எங்களை ஆராய்ந்து அறிந்து பார்ப்போம். இயேசு எங்களுடைய பாவங்களின் நிமித்தம், எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். தேவ சித்தத்தை இந்த பூமியில் செய்து முடித்தார். இன்று நவ நாட்களில் அநேகர் உண்ணாமல் இருக்கிறீர்கள். அநேகர் பாஸ்டிங்கில் இருந்து தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். உண்ணுவது என்பது மாம்ச ரீதியாக சரீரத்திற்கு கொடுக்கும் உணவு. ஆனால் உண்மையில் நாங்கள் ஆவியில் பலப்பட்டவர்களாக இருக்கிறோமா? இந்த 40 நாளும் நான் ஆவியில் பலப்பட்டு இருக்கிறேனா என்று எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ளே ஏதேனும் குறைகள் இருக்குமானால் தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி அதை விட்டுவிட வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, புரணி பேசக்கூடாது, பிறரை குற்றம் சொல்லக்கூடாது, தீமையான பழக்க வழக்கங்களுக்குள்ளே நாங்கள் விழுந்து கிடக்க கூடாது. அப்படியாக நாங்கள் இருப்போமானால் இன்றே தேவனிடத்தில் அதை ஒப்புவித்து எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து இயேசுவின் சாயலை உடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் என்று தாவீது என்னும் பக்தன் இப்படியாக சொல்லுகிறார். உங்களை நீங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். இயேசு எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்களுக்காக நொறுக்கப்பட்டார், சிலுவையில் தொங்கினார். அவர் எங்கள் பாவங்களின் நிமித்தம், எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் இப்படியாக துன்பப்பட்டார். அதனால் நாங்கள் எங்களிடமிருந்து ஆவியில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். பாவங்களை விட்டுவிட வேண்டும். அதுவே நாங்கள் இயேசுவுக்கு செய்யும் மிகவும் ஒரு பெரிய ஒரு நல்ல காரியமாய் இருக்கும். இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள் அவரின் சாயலை உடையவர்களாக மாற வேண்டும். அவரை போல் மாற வேண்டும். அனுதினம் சத்தியத்தை ஆராய்ந்து அறிந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இயேசு நீதிபரராய் வாழ்ந்தது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் நீதிபரர்களாய் வாழுவதையே அவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.